வெளியே வாடா வாடா. அவனை கொன்றுச்சுடாது. What's up, mommy? Pullingo. Hello people, back with another bang video. Mommy. நீங்க தொல்லை தாங்க முடியல. வா மாமி. நாங்க 3 பேர் வந்திருக்கோம். இன்ட்ரோ கொடுத்துறேன். இப்போ டைம் எத்தனைன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 மணிக்கு மேல ஆகுதுல. 2:30 ஆச்சு bro. What is the time now? The time is 2:23 AM. மணி 2:30 மணி ஆகுது. நாங்க 12 o'clock கிளம்பி வந்திருப்போம். ஷாரிசாமி அவர் லவரோட கடலை போட்டுட்டு இருந்தாரு. நேற்று லவர்ஸ் டேல போயிட்டு அதனால டயர்டா இருந்தாரு. நேற்று லவர்ஸ் டேன்றனால நேற்றுக்கு வெளிலலாம் சுத்திட்டு வந்துட்டு இன்னைக்கு டயர்டில் இருந்தாரு. கைஸ், இந்த இடத்தோட ஸ்டோரி உங்ககிட்ட நான் சொல்லிடுறேன். இப்போ நான் நிக்கிற இடத்துல இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி போனோம்னா ஒரு பயங்கரமான கிராமமே இருக்கு. இந்த கிராமத்துல இருந்த ஒரு குடும்பம் ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு வீடு கட்டி, அதாவது 3 வீடா கட்டி, அண்ணன் தம்பி தங்கச்சி அந்த மாதிரி அவங்க ஃபேமிலி மட்டும் தனியா ஊருக்கு ஒதுக்குப்புறமா போய் செட்டில் ஆன மாதிரி ஒரு வீடு கட்டி அங்க போய் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அந்த வீட்டுல ஒரு 12th படிக்கிற ஒரு பொண்ணுமே இருந்தது. அந்த மாதிரி ஒரு அழகான வீட்டுல வாழ்ந்துட்டு இருந்தவங்க வீட்டு பக்கத்துல ஒரு ஃபேக்டரி வந்தது. ஃபேக்டரின்னு கூட சொல்ல முடியாது, ஒரு சிம்பிளான ஒரு டயர் குடோன் சம்திங் ஏதோ ஒண்ணு, அது எனக்கு சரியா இன்னும் தெரியல. அது வந்ததுக்கு அப்புறம் அந்த 12th படிக்கிற பொண்ணு என்னன்னா அது வந்து படிக்கல, அவங்க வீட்டுல படிக்க விடல. கிராமம்ல ஒரு சிலவங்க வீட்டுல இப்படிதான் இருப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப தப்பு. இனிமே அந்த மாதிரிலாம் யாரும் பண்ணாதீங்க. படிக்கிற பொண்ணுங்களை படிக்க விடுங்க தயவு செய்து. அந்த பொண்ணு வீட்டுல நான் சும்மா தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருந்த அந்த டயர் கம்பெனிக்கு ஒர்க்குக்கு போய் சேர்ந்துருக்கு. அங்க இருந்த மேனேஜர் வந்துட்டு என்ன பண்ணிருக்கான், அந்த பொண்ணை ரொம்ப ஹராஸ் பண்ணிருக்கான். ரொம்ப மேனேஜர் நினைக்கிறேன். அந்த இவங்க பேக்கிங் டிபார்ட்மெண்ட், அந்த பொண்ணு பேக்கிங் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற லீடர் மாதிரி இன்சார்ஜ். அவன் வந்துட்டு அந்த பொண்ணு வந்து ஹராஸ் பண்ணிருக்கான் தப்பான முறையில எல்லாம். அது ரொம்ப நாளா நடந்துட்டு இருந்திருக்கு. ஒரு நாள் ரொம்ப பெருசா அந்த ஹராஸ்மெண்ட் நடந்தனால அந்த பொண்ணு வந்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லிட்டு தான் இருக்குமா. ஆனா அவங்க வீட்டுல சொல்லல. இதை வந்து சொல்றதுக்கு பயந்துட்டு இல்ல, வெக்கப்பட்டுட்டு சொல்லல. இந்த மாதிரி யாருக்காவது ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா தயவு செஞ்சு வீட்டுல போய் சொல்லுங்க. இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச அண்ணா மாதிரியோ இல்ல அந்த மாதிரி இருக்கிறவங்கள்ட்ட போய் இன்ஃபார்ம் பண்ணுங்க. அவங்க உங்களை வந்து காப்பாத்துவாங்க. யாரும் உங்களை தப்பாலாம் நினைக்க இல்ல. இந்த பொண்ணு அதை மறைச்சனாலதான் இவ்வளவு பெரிய தப்பே நடந்துச்சு. அந்த பெருசா நடந்த அன்னைக்கு அந்த பொண்ணு வீட்டுக்கு போய் சூசைட் பண்ணிக்கிட்டதா சொல்றாங்க. அதுக்கு அப்புறம் தான் அந்த பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸே எல்லார்கிட்டையும் இந்த உண்மையை சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த மேனேஜர் எல்லாம் அடிச்சு இந்த இடத்துலயே கொண்டு வந்துட்டு அந்த ஒரு மாதிரிலாம் நடந்துச்சு. உங்களுக்கு நான் சொல்ல வர விஷயம்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல தான் வீடியோ எடுக்க வந்திருக்கோம். அந்த பொண்ணு இறந்ததுக்கு அப்புறம் இங்க ரொம்ப அமானுஷமா நடக்க ஆரம்பிச்சு அந்த ஃபேக்டரியில வேலை பார்த்தவங்க யாருமே இங்க இருக்க விடல. இன்னும் சொல்ல போனா அந்த பொண்ணு வீட்டை சேர்ந்தவங்களே இங்க இருக்க முடியாத அளவுக்கு பேரநார்மல் ஆக்டிவிட்டி நடந்து அவங்க எல்லாருமே இங்க இருந்து காலி பண்ணிட்டு வேற ஒரு இடத்துக்கு போயிட்டாங்க. அந்த பொண்ணோட அண்ணாக்கள்லாம் கூட இப்ப ஃபாரின் போயிட்டதா சொல்றாங்க. நாங்களே இப்ப உள்ள வரும்போது ரொம்ப பயங்கரமா இருந்தது. நீங்க உங்களுக்கு நான் போய் வீடியோ ஆரம்பிக்கலாம். ரொம்ப நேரம் வராத அப்படின்னு சொன்ன மாதிரிலாம் கேட்டுச்சு அந்த என்ட்ரன்ஸ் கிட்ட. ஆமா, நாங்க இங்க வந்துட்டு கேமராலாம் வந்துட்டு ட்ரைபேட் எல்லாம் மாட்டிட்டு இருந்தோம். பக்கத்துல தான், தூரம் கூட கிடையாது, ரொம்ப பக்கத்துல ஒரு லேடி வாய்ஸ், நம்ம பேய் மாதிரிலாம் கூட இல்ல, ஒரு ஹியூமன் மாதிரி கேட்டுச்சு. இங்க வராத, இங்க வா ஒரு அனிமலை கூப்பிட்ட மாதிரி இருந்தது. இங்க வா அப்படின்ட்டு எங்ககிட்ட பேசல. டவுட் இப்போ வரையும் டவுட் தான். ஏன்னா இவ்வளோ ரோடு பக்கத்துலயும் இல்லை. இன்னைக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். சரி, உள்ள வீடியோ எடுக்க ஆரம்பிக்கலாம். கோப்ரோ மாட்டிக்கோ தலையில. ப்ரோ நைட் விஷன் எடுத்துக்கோங்க. எடுத்தாச்சு ப்ரோ. எங்க அங்க இருக்கு, எடுத்தாச்சான். மாஸ்க் போட்டுக்கோங்க கைஸ். அவர் இன்னைக்கு மாஸ்க் போட்டிருப்பாரு. ஏன்னா இந்த லொக்கேஷன்ல நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு. அதனால யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க, திட்டாதீங்க. கைஸ், எப்பயாவது ரொம்ப தேவைப்படும் போது தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அந்த மாதிரி இந்த லொக்கேஷன்ல ரொம்ப தேவைப்படுது. அதை நான் அவருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அவரு உங்களுக்கு சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதனால வந்து கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. இந்த வீடியோல பொறுத்துக்க முடியாது. திட்டு வேண்டாம், என்ன பண்ணாலும் திட்டு வேண்டாம் அப்படின்ட்டு ஒரு சில சப்ஸ்கிரைபர் வந்து அவரை செல்லமா இண்டலா தான் திட்டுறாங்க. நான் கூட நினைச்சிட்டு இருந்தேன், என்னடா சாமி எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கு, நேரில் பார்க்குறப்பெல்லாம் எல்லாம் அவ்வளோ இது பண்றாங்க, கமெண்ட் செக்ஷன்லயும் நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு, ஒரு சில பேர் எதுக்கு இவரை திட்டுறாங்கன்னு அப்புறமா தான் கண்டுபிடிச்சேன். அது எல்லாமே சர்க்காசம். அவரை வந்து காமெடி. என்னடா வீட்டை சவுண்ட் இருந்துச்சு, ஜன்னல் திறந்துச்சுடா. அதுவா? அதான் அந்த சவுண்டு தான். ஏற்கனவே திறந்து இந்த மாதிரி இருக்கு. நான் பேசிட்டு இருந்தனால எனக்கே கேட்கலடா. சீக்கிரம் மாட்டேங்க. தீர்த்தமா கொடுக்குறாங்க. அந்த வீட்டில் தான் ஜன்னல் திறந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னான். ஆனால் நம்ம அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு வீடு இருக்குது, அதை பார்த்துட்டு போகலாம்.
இதுதான் வந்து இந்த ஃபேக்ட்ரியில் லோடு எடுத்து கொண்டு போய் லாரியில் மாற்றி விடுவாங்களாம் அந்த டயர்லாம். விழுந்துச்சு ப்ரோ. ஆமாம், இங்கே முள் அதிகமாக இருக்கும், பார்த்து வா. இந்த பூட்டை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ நாளாக பூட்டி கிடக்குன்ட்டு. அம்மா மே கமீன். யாராவது இருக்குங்களா? இந்த சைடு ஒரு டோர் இருக்குது, அந்த டோர் வந்து ஓப்பனில் இருக்குது கைஸ். என்னடா துருத்துன்னு எது ஓடுற மாதிரி கேட்டுதுடா. பாம்பு தான் ஓடுவோம், பாம்பு தான் ஓடும். பாம்புக்கு காலே இருக்கா? ஓடுங்களா ப்ரோ, அது மாதிரி கேட்டுச்சுன்றேன். வாங்க உள்ளே வர்றதுக்கு நீ என்னென்ன பேச்செல்லாம் பேசணும்னு எனக்கு தெரியும். கூட்டு போ. உட்காந்த மாதிரி வச்சுக்கிறோம் கருப்பா சேர் தான் ப்ரோ. உட்காந்த மாதிரி இருந்துச்சு, டக்குன்னு பார்க்கணும். இல்லை இது ஏதோ ஒரு மாதிரி இங்கே பாருங்க, இது போர்டு சம்திங் ஏதோ. இது வந்து யார் யார் என்னென்ன இதுக்கு போகணுன்னு நீங்கள் எழுதியிருக்கோன்னு நினைக்கிறேன். இங்கே நிறையா டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்க மாதிரி தெரியுது. என்ன டாக்குமெண்ட்ஸுன்னு தெரில. இந்த டாக்குமெண்ட்ஸை தொட்டால் உங்களுக்கு கோவம் வருமா? அங்கே வந்துச்சா? நைட் விஷன் கரெக்டாக காட்டுங்க. யாருமே இல்லையோ? திறந்துருக்கு பாருங்க, அது பேர் யாரும் வந்துட்டு போயிருக்காங்க. எல்லா ஜனாலும் திறந்து ஆளுங்க தான் யாருமே இல்லையடா. சும்மா இருக்க முடியாதா? என்ன பண்ற? அப்படி கேட்குறா. மனுஷங்க மாதிரில கேட்குது. ஏதோ ஒன்று அப்படி எதுக்கு சொல்கிறாங்க? ரொம்ப தூரத்தில் கேட்குது. ஓ, இந்த பட்டி காட்டுக்கெல்லாம் கூர்க்காலாம் வரமாட்டானுங்க. ஹலோ, நான் சொன்னேன்ல அப்பயே இந்த சைடு யாரும் நடந்த மாதிரி இருந்துச்சுன்ட்டு. சாத்தியம் இந்த விண்டோ திறந்து சாத்தியம் இந்த விண்டோ திறந்து பாருங்க போய் யாராவது இருக்காங்களான்னு. யாருமே இல்லை ப்ரோ, யாருமே இல்லை. இந்த விண்டோ தானே உடஞ்சிட்டு. இந்த வச்சு நீங்கள் கேமரா திருப்பும் போது இங்கே மாட்டிருக்கணும், யாராவது இருந்தாங்கன்னா. டாக்குமெண்ட் மட்டும் என்னன்னு பார்த்துட்டு நம்ம அடுத்த பில்டிங் போகலாம். இந்த இடத்துக்கு நிறைய சாவி இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், இங்கே பில்டிங்ஸ் நிறையா இருக்குல்ல. இது வருங்க, திரும்ப ஏண்டா அங்கேயே போகிற? எங்கே தொலைச்சோமோ அங்கே தானே தேட முடியும். ஒரு என்னத்தை தேடினாராம்? எனக்காக இந்த உடையில இவ்வளோ பெருசு கீழே வந்து உடையில யாரோ நிற்கிறாடி. யாரும் நின்றாங்கடா. இப்போ உட்காந்து
என்ன வரும்போது நின்றுட்டு சீரியஸா இங்கிட்டு வாடா. ஓ மை காட், யார் இருக்காங்களாடா? யாருமே இல்லடா, இது ஆடுதுடா. அப்புறம் இந்த கொட்டையிலேருந்து வருது. எப்படா ஆடிச்சு? எனக்கு அந்த காலேஜில் நடந்த மாதிரியே ஆடுது. வேலண்டைன்ஸ் காலேஜில் சேர் கீழே வந்துருச்சு. சேர் கீழே தானடா இருந்துச்சு. ப்ரோ இப்போதான் ப்ரோ இந்த சேர் இங்கே எனக்கு ஏன் நல்லா ஞாபகம் இருக்குன்னா, அந்த ரூமில் ஏதோ இருக்கு. அதுமே இல்லையே. பார்த்து மட்டும் இருக்கு. எதுக்கு அவங்க சம்மந்தம் பெருசாக ஆரம்பிச்சிருச்சுடா. இங்கே ஏதாவது ஆவி இல்லை பேய், நல்ல சக்தியோ தீய சக்தியோ இங்கே இருக்கீங்களா இல்லையான்னு எனக்கு தெரில. இருக்கீங்கன்னு தான் நினைக்கிறேன். அப்படி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு கெட்டது செய்கிறதுக்காக வரல. உங்களோட நல்லதுக்காகவும் உங்களுக்கு நடந்த கெட்ட விஷயத்த சரி பண்ணுறதுக்காகவும் தான் நாங்கள் வந்திருக்கோம். அதனால நீங்கள் எங்கள் மேலே கோவப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இல்லைடா வாசு, அது பொண்ணுக்கு வந்து இது மாதிரி ஆயிருக்கு. அது வந்து இப்போ ஆம்பளைங்க எல்லாத்தையுமே இதாக தான் பார்க்கும், கெட்டவங்களாக தான் பார்க்கும். நம்ம 3 பேருமே ஆம்பளைங்க. அதுக்காக பொண்ணுங்களோட வீடியோ எடுக்க இந்த மாதிரி எடுத்து கூப்பிட்டு வர முடியுமா? உங்களோட அண்ணனாவோ தம்பியாவோ என்ன நீங்கள் நினச்சிக்கலாம். லைவ் ஆக்டிவிட்டி ப்ரோ தான். இந்த மாதிரி விஷயம் நான் பார்க்கணும்னு நினச்சோட பார்க்க வயிற்று கலந்து சத்தியமா விட்டுற போது ஆச்சு. அப்படி ஆடுகிறோம், பெருசாக ஆடுகிறோம். அது ஆடுனா எப்படி முடியும்? இப்படி ஆட்டினா தான் ஆட்ட முடியும். வெளியே வந்துருங்க. இந்த ரூம் சேஃப் இல்லை, வெளில வந்துடும். போ. யார் மேலேயே இருக்க கோவத்தை எங்ககிட்ட காட்டிகிட்டு இருக்கீங்க? ஒரு தாப்பை கூட போட முடியல. அங்கே தான் இருக்கு. மோசமான ரூம்டா இது. வாங்க ப்ரோ, பார்த்து வாங்க. இங்கே பாருங்க, பிளட்டே இருக்கு முன்னில். ரொம்ப ஆழமாக அதுக்கிட்ட திமிர பேசுறீங்க. ஒருவேளை அதனால அப்படி ஆயிடுச்சா? அதுதான் அதை பண்ணியிருக்காங்க. நடக்கிறாங்க. கேமரா வாங்கிடு. ஸ்டெப்ஸ் கேட்டுகிட்டே இருக்கேன். இங்கே வந்ததுலேருந்து என்ன ரீசன் தெரியல எனக்கு. கண்டிப்பாக கேட்டுகிட்டே இருக்கு. எனக்கு ஃபீல் ஆகிட்டே இருக்குது. பயங்கரமாக ஃபீல் ஆகுது எனக்கு. இப்போ எனக்கு தெரிஞ்சு அங்கே போனாலும் இது அங்கே வரும்னு தோணுது. ஏன்னா நடக்குது. கைஸ், இன்றைக்கி பெருசாக பேரநார்மல் ஆக்டிவிட்டி என்னால் கேப்சர் பண்ண முடியுன்ற நம்பிக்கை வந்திருக்கு. ஏன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு போன பில்டிங்லேயே அவ்வளோ விஷயம் நடந்திருக்கு. இந்த பில்டிங் பூட்டி இருக்கு. இல்லை, விண்டோ இருக்குது. நைட் விஷன் வச்சுட்டு நீங்கள் மட்டும் இங்கேயே இருங்க. நானும் வெங்கடேஷ் மட்டும் போயிட்டு வரோம். பார்த்து போயிட்டாங்க. தனியாக இருப்பீங்களா? அவர் தான் சொல்லுவார், சும்மா திட்டுவார்னு வச்சுட்டு தான் அப்படி சொன்னேன். நீ அது இருறாங்க இல்லை, தனியெல்லாம் இருக்க முடியாது. என்ன மாதிரி நடக்குது அங்கே? உள்ளே போனால் ஏதாவது ஆயிரும். வெளியே இருந்து உங்கள் கூட ஏதாச்சுன்னா ப்ரோ நைட் விஷன் வச்சு கேப்சர் பண்ணுங்கள். இங்கிட்டு தான் பள்ளி கத்துது. இந்த வழியாக தான் நடந்து வரும்னு நினைக்கிறேன். அங்கே போய் நில்லுங்க ப்ரோ. கூட வர சொல்ல உங்களை நிற்க சொன்னேன் தனியாக. நைட் விஷன் வச்சுட்டு நில்லுங்க. அப்படியே வீடு ஃபுல்லாக ஒன்றாவே இருக்கலாம்டாடி. தனியாக இருக்கணும். வாடா, ஏதாவது ஆச்சுன்னா ஒன்றும் ஆகாதுடா அவருக்கு. இங்கே தான்டா போக போகிறோம்.
செவுரை பிச்சுட்டு வருது கைஸ். ப்ரோ ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு, அதான் வரவானு அங்கிட்டு போங்க. சரி நான் மட்டுமே எடுத்துகிட்டு வந்துடுறேன், வெயிட் பண்ணுங்க. கேமரா ஆஃபில் இருக்கு. புரியல. யாரும் இருக்காங்களான்னு கேட்டேன். சார் சாமிங்க யாரு யார் நீன்னு கேட்டேன். யாரு யாரும் இருக்காங்களா? விண்டோ ஷேக் ஆகுது. பக்கத்தில் போகாதரா. ஏய் ஏய் வாடா. வீட்டு வேற நடந்துடுவாங்கடா. கூட வேற ஒன்றாவே இருப்போம்டா. வேணாண்டா வாசி தனி. நீங்கள் யாருன்னு கேட்டேன் உங்ககிட்ட. உங்களோட பேர் சொல்ல முடியுமா? ஏய் நம்மளை தனித்தனியாக பிரித்து ஏதாவது பண்ணிடுற போது. ப்ரோ இங்கே நில்லு. விண்டோவை மட்டும் பார்த்துட்டு வந்துடுறேன். பார்த்துட்டு பாருங்கள், அந்த சைடு உள்ள விண்டோ தான் ஷேக் ஆகுது. இந்த பாரு, வெயிட் பண்ண வந்துடுறேன். அந்த சைடு போய் பார்த்துடலாம். இங்கேருந்து எட்டி பார்த்தா தெரிய மாட்டேது. ஒரு நிமிஷம் நான் இங்கே கேமரா வச்சுக்கிறேன் கீழே. யாரா யார் ஆளா? யார்கிட்ட பேசுகிறான் போல. யாரும் வந்திருக்காங்களா? யார்கிட்டடா பேசுகிற? டே தலை என்னாச்சு? ஆளா காணா. ஏய் என்னடாச்சு? அம்மாவா? அவங்ககிட்ட சொல்லாமலே நம்ம வெளியே வந்துட்டு போயிடுவோம். என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். இதெல்லாம் தப்பாக நடக்குது. பாருங்க, ஒரு பயங்கரமாக வீடே இடிஞ்சு கிடக்கு. Oh my God. ஒட்டுமொத்த வீடு இடிஞ்சு கிடக்கு. ரொம்ப மோசமாக இருக்குது கைஸ். ரொம்ப சரியாக படலை. நைட்டு வெளிச்சத்தில் காணோம். ஏய் அதே சவுண்டா ஓடி வராங்கடா. தெரியுது. ஏய் கேட்குதா இல்லையாடா? மண்டல் ஆளே காணும். ஒரு தடையே இல்லை. கேட் அங்கே இருக்குது பாருங்க. அந்த கேட் இங்கே இருந்திருக்கும் போல். கத்துறாங்க. ஏய் விளாடாரா. ஏய் பயமாக இருக்கு வாசு. அடிக்க வராங்கடா. வாசு டேய் கையில் கோடை வச்சுருக்காங்கடா. பயமாக இருக்குடா. கையில் கோடாரி வச்சு மரத்தை விட்டாங்களா அந்த மாதிரி சொல்லிட்டு. இவன் தான் உங்களுக்குதான் நினைக்கிறேன். இவர் எதுக்கு நம்ம உங்களுக்கு எங்கே போனா? உள்ளே போனோம். நாளைக்கு ப்ரோ விளையாடாதீங்க ப்ரோ தயவு செஞ்சு. என்னடா இந்த ரூம்குள்ளே போனானே இன்னும் அவன் வரலையே அப்படின்னு நாங்கள் தவிச்சிட்டு இருப்பானுங்க. அந்த டோர் வந்து நாக் ஆகுது. அது சைடு போய் பார்ப்போம். இங்கிட்ட இறங்குறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. இரிட்டேட்டிங்காக இருக்கும். இப்போ பக்கத்தில் போகாதீங்க. ஏய் அப்புறம் செத்துட்டானா? செத்துட்டாரா? ஏன்டா நீங்க ஒரு கால் பண்ண பேசா. கால் பண்ணி ஃபோன் அடி. அவர் ஃபோன் வச்சிருக்காரு. கைஸ் ஏதோ ப்ராப்ளம் நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். உங்கள்கிட்ட இருக்குல்ல நைட் விஷன்? ஆமாம் ஆமாம். ஐயோ ஃபோனு வேறு இல்லைங்க அவர்கிட்ட. நான் தான் அப்பயே சொன்னேன் கூப்பிட்டு போங்க. இங்கே ஒரு வீடு இருக்குது.
இந்த வீட்டுக்குள்ளே போய் பார்ப்போம். செத்துட்டான்னு நினைக்கிறேன். என்னடா விளாடுற? எப்பட்றா? பேச்சே காணாம ப்ரோ. ஏய் வெங்கடேஷ், பேசாம நீ உள்ளே போய் பார்த்துட்டோடா. சொல்கிறதுக்கு இல்லை, அவருக்கு ஏதாவது ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை நான் சொல்கிறதுக்கு இல்லைடா, என்ன வேறு வழி இல்லைடா. இந்த கேமரா எடுத்துகிட்டு போ. இந்த லைட் இருக்குல்ல, இதை வச்சு நீ கரெக்டாக போயிட்டு வரலாம். சொல்கிறதுக்கு இல்லை. இது எப்படியும் ஏறிட்டு நான் வாங்கிக்கிறேன். சரி சீக்கிரம் சொன்னேன் அப்போவே. அம்மா ஏய் என்னாச்சு? ஐயோ ஏய் ஐயோ நீ பொறுமையாக போடா. சொல்கிறதுக்கு இல்லைடா, அவசரப்படாதடா. ஓ அது வேறு பொம்பளை பேய் ப்ரோ. அது ஏற்கனவே சொன்ன ஆம்பளைங்க மேலே காண்டில் இருக்கும். அதான் செஞ்சிருப்பா. இந்தா சரி, இந்த பாரு, இந்த லைட்டை வச்சு எப்படியாவது போயிட்டோம். பயப்படாத, தயவு செய்ய சொல்கிறேன். ஏய் நான் இங்கேருந்து ரெக்கார்ட் பண்ணுறேன். ஆசு உனக்கு காணாம ப்ரோ. ஆமா ப்ரோ, உனக்கு காணாம ப்ரோ. ஏய் ஆசு, ஏய் எங்கடா போன? ப்ரோ அம்மா அம்மா ப்ரோ, அங்கிட்டு தான் ப்ரோ இருக்குது. நான் எப்படி ப்ரோ அங்கிட்டு வருவேன்? அவன் காலி ப்ரோ. அவன் எங்கேயோ போயிட்டான் ப்ரோ. காலி காணியா? யாருமே இல்லையா? விளக்க மாதிரிலாம் வச்சு ரிச்சுவல் பண்ணுவோம்ல, அது மாதிரி ஜாமானாக இருக்குது. அந்த இடத்துல யாரோ க்ளீன் பண்ணி உட்காந்து மறைஞ்சு போகிற மாதிரி போயிட்டான். மறைஞ்சு போயிட்டாரா? மறைஞ்சிட்டான். என்னடா சொல்கிறடி? உண்மையதான் ஆயிடுச்சு அவருக்கு. நீ அப்பயே சொல்லலாம், இந்த மாதிரி லொக்கேஷனுக்கு வரும்போது தனியாக போவாதீங்கன்னா சொல்லி கேட்கல. ஏன்டா அப்படி போடா? ஏய் இப்போ தான் ப்ரோ ஏதோ பண்ணியிருக்கான். என்ன பண்ணுறது இப்போ? இந்த பில்டிங்கோட வலி, அம்மா வயசு வலியே எங்கே இருக்குன்னு தெரில. ரொம்ப ஒஸ்ட்டு. முள் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். இப்போ உங்கள் கண்ணு முன்னாடி இருக்கிறது எல்லாமே முள். சாதாரண மரம் செடி நினச்சிக்கிறீங்க. ஓ இங்கிட்டும் இல்லை வலி. ஓ எவ்வளோ முள். இல்லை ப்ரோ, அவங்க அதுமாதிரி ஆயிடுச்சு ப்ரோ. நீ தான் விளையாடுறியா? முட்டாள் மாதிரி பேசுகிறாங்க ப்ரோ. எதுவும் ஆயிடுச்சுன்றேன்னு அவங்கள வேறு தனியாக விட்டு வந்துட்டேன். பாவம் என்ன பண்ணுறானுங்கன்னு தெரியல. இங்கே எதுவும் ஆக்டிவிட்டியே இல்லை. அங்கே எதுவும் நடந்துட்டுருக்கான்னு தெரில. ஓ இது உள்ளே போகக்கூடாதுன்னு உள்ளே போட்டிருக்காங்க. அது நடக்கிறாங்க. மாசு வயசா? ஓ கேட்குதா சார்? வாசு ப்ரோ, வாசு அண்டியா விளாடாரா? பெருமையாயிரு வேண்டாம். ப்ரோ வாடா வாசு, விளையாடாதீங்க ப்ரோ. வாசு வாடா. ரொம்ப டென்ஷனாக இருக்கு போங்க. வாசு வாடா வாடா. நீ வெங்கி நீ சொல்லுறா டேய், இதுவும் அவர் இருப்பாடுறா கண்டிப்பாக. டேய் இதுதான்டா நான் இந்த மாதிரி லொக்கேஷன் வரும்போது நான் இதுதான்டா சொல்கிறது வந்துட்டேன். அது வேறு என்ன தலைவலியாக இருக்குது. என்ன பண்ணுற? டேய் ஏதாவது லூஸ் மாதிரி பண்ணாதடா. வாடா வெளியே வாடா வாடா. இதே மாதிரி ஏதாவது வழி இருக்குதா? இதை மட்டும் சொல்லு, ஒழுங்காக சொல்லு ப்ளீஸ். இதே மாதிரி இருக்கு ப்ரோ. அங்கிட்டு அந்த சைடு உடஞ்சிருக்கு. இது கூட இல்லை. அப்போ ஒருவேளை அந்த சைடு போயிருப்படுறா. ஏன் அதுக்குள்ள அவசரப்படுறா? அவர் போயிருந்தாருன்னா அந்த சைடு தப்பிச்சு சொல்லாமல் எப்படி ப்ரோ போவாங்க? ஏய் இல்லை, எனக்கு தெரிஞ்சு இப்போ நீ ஒரு ஜாம் போய் பார்த்துடலாம்டா. வா சொல்கிறதுக்குல்லவா ப்ரோ. சொல்லாமலாம் போக மாட்டான் ப்ரோ. நம்ம நிற்க வச்சிருக்கான், எப்படி சொல்லாமல் போவான்? இல்லைடா, ஒரு தடவை போய் பார்த்துடலாம்டா. அந்த இடத்துல இது எனக்கு ப்ரோ. புரியுதுடா. இங்கே இருங்க. இப்படி சுத்தமாக இருக்குது அந்த இடம். ரவுண்டாக இங்கே வந்து விளக்கமாக குச்சி குட்டி குட்டியாக என்னென்னமோ இருக்குது. புரியுதுடா, நீ அங்கே பார்த்த விஷயம் அப்படி இருக்குது. அந்த சைடு அவர் போயிருந்தாலும் போயிருப்பாரு. ஏன் அப்படின்னு யோசிக்க மாட்டேங்கிறேன்? சொல்கிறதுக்கு இல்லைவா? சரி சரி வா, ஒரு நிமிஷம் இதை மட்டும் பார்த்து வந்துடலாம். 2 நிமிஷம் வா, பார்த்துடலாம் வா. வெயிட் பண்ணு. பயமாக இருக்கு. ஒவ்வொரு ஆளையாக கூப்பிட்டு ஒவ்வொரு இதாக பண்ணுதுன்னு நினைக்கிறேன். அது இப்படியே பண்ணலாம். இந்த சைடு சவுண்டு வந்துகிட்டே இருக்கு. சீக்கிரம் போகலாம். அவர் எனக்கு தெரிஞ்ச அந்த சைடு தான். உனக்கு ஏதாவது ஆயிருந்தா என்ன ப்ரோ பண்ணுறது? நம்ம எனக்கும் பயமாக இருக்கும்.
இதுலேயும் போக முடியலையே. வழி அங்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். என்னது ஹலோ? ஓ, பவர் ஸ்டேஷன் போல். இந்த ஒட்டுமொத்த ஃபேக்ட்ரி வீடுக்கெலாம் இங்கேருந்து தான் பவர் சப்ளை போகும்னு நினைக்கிறேன். நிறைய மெயின் இருக்குது, அதை வச்சு சொல்கிறேன். உடஞ்சி கிடக்கு. ரொம்ப ஆடுது, தவற மட்டும் ஆடுது. டயரு நம்மளையும் பிரித்து ஏதாவது பண்ணிடுச்சுன்னா போச்சு ப்ரோ. வீட்டில் போய் நான் என்ன ப்ரோ பதில் சொல்கிறது? எனக்கு ஊருக்கு என்ன வச்சுங்கிறதே தெரியலையே. ஆனால் ஒரே ஒரு டயர் பார்த்துட்டேன் இவ்வளோ நேரம். நான் என்னடா டயர் ஃபேக்ட்ரி சம்திங் டயர் குடோன் மாதிரி சொன்னாங்க. ஒரு டயர் கூட பார்க்கல நினச்சேன். இங்கே இருக்குது தேனி கைஸ், ஃபுல் அரிக்குது. யாரு ஃபீல் பண்ணாத. நம்மளையும் பிரிக்குது. தனித்தனியாக போனால் நம்மளையும் பிரித்து காலி பண்ணிடும் ப்ரோ. அது அவங்களையும் கூட்டிகிட்டு வந்துருக்கலாமோ? சத்தம் கேட்குதா? அந்த சைடும் கேட்குதா? யாராக இருந்தாலும் உள்ளே வாங்க, பேசிக்கலாம். இப்போ நான் இருக்கிற ரூம்குள்ளே வாங்க. அப்படியே நினைச்சேன் அந்த மாதிரி ஏதாவது ஆகணும். ஆனால் இந்த இடம் பார்க்கும்பொழுது இப்படிதான் தோணுது. பயமாக இருக்கு ப்ரோ எனக்கு. மாதம் தெரியும் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சால் ஒரு இந்த சைடில் தான் இருப்பார். எங்கேயாவது ஃபுல்லாக காலி பண்ணிட்டு போயிருக்காங்க. இன்னும் டயர் கிடக்கு. இன்னொரு இடத்துல நிறையா டயர் பார்த்தேன். நான் அந்த ரூமை விட்டு வெளியே வந்தோன்னே அந்த ரூமுக்கு போயிட்டீங்களா? ஏன்னா இந்த ரூமில் இருக்கும்போது பண்ண வர மாட்டிங்களா? ப்ரோ சத்தம் கேட்குது ப்ரோ. அதுக்கிட்டே போய் பார்ப்போம். இந்த சத்தம் எங்கே வருது இல்லை ப்ரோ? லைட் எரியுது. யாரோ பேசிக்கிறாங்களா? ஆளுங்க வந்துட்டாங்களா? வாசு ப்ரோ. ஏய் இங்கே தாண்டா இருக்கேன். போடா குறுக்கு. இங்கே எப்படா வந்த? இங்கே எப்படி வந்தீங்க? எங்கிட்டா வந்த? பயன்ட்டிங்களா? போடா மெண்டல். வாங்க. ஒரு காவல் பண்ணி சொல்லிருக்காங்க ப்ரோ. இங்கிட்ட இருக்கு, இங்கிட்ட இருக்கு. ப்ரோ ஏய் இருடா, காணாம ப்ரோ அவனை. ஐயோ, அந்த டயரில் தான் தேனி இருந்துச்சு கைஸ். தேனி கூட கலைஞ்சிருச்சுன்னா வாங்க ப்ரோ, அது ஒன்றும் பண்ணாது ப்ரோ. ஐயோ தேனி கடிக்குது. வித்தியாசமான பேயா இருக்கு ப்ரோ. அவனை காணாம ப்ரோ. டேய் இங்கிட்டு வாடா. உங்களுக்கு எதாவது ஆளை இல்லை? இல்லை ப்ரோ, மயிர் ஆகல. உன்னை யாரா போசனா விட்டுட்டு? ஏங்க நீங்கள் சொன்ன ஒன்றுமே சொல்ல மாட்டீங்களா? ஃபோன் கூட பண்ண மாட்டேங்கிறீங்களே. ஜாலியாக இருக்குன்னு பண்ணேன். என்னாச்சு? பிரச்சனை ஆயிடுச்சா? ஆமாம், பயப்படாது. என்ன வச்சுருக்காங்க? செத்து போயிட்டு நினச்சாண்டா நான் உட்காந்து இவ்வளோ நேரம் அழுதுட்டு இருந்தேன் நான். அழுதியா? சொல்ல மாட்டேங்குது. இல்லை மேலே சட்டை. வாங்க ப்ரோ, வாங்க ப்ரோ. அது இல்லை, ஏஞ்சி வாங்க ப்ரோ. நீங்கள் போதும் போகலாம், போய் தொலைலாம். சும்மா நான் வேணுங்கன்னே தான் பண்ணேன். சொல்ல முடியாதுன்னு பிராங்க் எடுக்க வந்திருக்கியா? அந்த சைடு போயிடலாம் போ. இங்கே தேனி கூட களைச்சி விட்ருச்சு ப்ரோ பேய். இங்கே பாருங்க தேனி. ஆக்சுவலாக ஒரு டயரில் வந்து தேனி இருந்துச்சு, அந்த டயரை தூக்கி போட்டுருச்சு. அங்கே அங்கே ரிச்சுவல் பண்ண மாதிரி ஏதோ இருந்துச்சு.
அவன் பார்த்தா ஆமா ஆமா அந்த இடம் ஒரு இடம் மட்டும் க்ளீன் பண்ண மாதிரி. நான் பார்த்துட்டு சரி என்னமோ ஆயிடுச்சு, ரொம்ப எஃபெக்ட் ஆயிட்டான். நீ மறைஞ்சிட்ட அப்படின்னு நினச்சிட்டு மறைஞ்சிட்டேனா என்னமோ தோணுச்சு. அந்த அளவுலாம் நம்ம இன்னும் கோஸ்ட் வீடியோ எடுக்கலையே. இவன் அந்த இந்த வேற ஒரு உலகத்துக்கு போகிறதுக்கு கேட் இருக்குல்ல அந்த மாதிரி நினச்சிட்டான். தனித்தனியாக கூப்பிட்டு வந்து பிரித்து அது ஹாலிவுட் படம்லாம் பார்க்காதீங்கன்னு சொன்னால் கேட்குறீங்களா? செவ்வளவு கூல் கூல் என்னப்பா சிரிப்பு மயிராக இருக்கும் உங்களுக்கு. இங்கே இருக்கிற பேய் வித்தியாசமாக இருக்குடா. தேன் கூட களைச்சி விட்டுருச்சு. இப்போ இங்கே இருந்தது யாரு? எங்கள் கூடயே வந்துச்சு சவுண்டு. நான் இங்கே இருக்குன்னு சொல்லிட்டு தான் நான் உங்களுக்கு எதுவும் ஆகாதுன்னு நினச்சி நான் ஜாலியாக இருந்தேன். எங்கள் கூட அங்கே கொஞ்ச நேரம் தான் அங்கே எதுவும் நடக்கல. ஆனால் நான் இந்த வீட்டுக்குள்ளே வந்தோடனே எனக்கு சம்பவம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அங்கே கேட்டுச்சுடா. எனக்கு நான் உள்ளுக்குள்ளே மாட்டிக்கிட்டேன். என்னால் இங்கிட்டு வர்றப்போ டோர் சாத்துது, டோர் சட்டுது. இங்கிட்ட வந்தால் ஜன்னல். ஒன்றுமே என்னால் பண்ண முடியல உள்ளுக்குள்ளே. உள்ளுக்குள்ள மாட்டி இவனுக்கு என்ன ஆச்சுன்னு வேறு பயமாயிடுச்சு எனக்கு. நானும் மறைஞ்சிருந்தேன்னா நீங்கள் தனி தான். இது பாருங்க டயர் ஃபேக்ட்ரி, டயர் குடோன் எல்லாமே பழைய டயர்னு நினைக்கிறேன். அப்படியே டோர் சாச்சிருக்கு ப்ரோ நிலக்கதவோட. டயர் பாருங்க கைஸ். கைஸ் இப்போ இவ்வளோ நேரம் இந்த பில்டிங்கில் இருந்தோம். ஒரு குட்டி பேரநார்மல் ஆக்டிவிட்டி கூட நடக்கலை. அப்புறம் நான் உங்ககிட்ட இங்கே ஒரு ஃபேக்ட்ரி இருக்குதுன்னு சொன்னேன்ல, அது இந்த ஃபேக்ட்ரி தான். இந்த ஃபேக்ட்ரியில் தான் அந்த பொண்ணு வேலை பார்த்தா. இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே ஆஃபீஸும் டயர் வச்சுருக்கிற குடோனும் தான் இவ்வளோ நேரம் பார்த்தது. இதுதான் மெயின் ஃபேக்ட்ரி, ரொம்ப பெருசு. அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த ஃபேக்ட்ரி வந்துட்டு பூட்டி இருக்குது. அதனால் இந்த ஃபேக்ட்ரிக்குள்ளே நம்ம போக முடியாது. உங்கள்கிட்ட காட்டிடுறேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ பெரிய ஃபேக்ட்ரின்ட்டு. ஆனால் இந்த கதவு வந்து பூட்டி இருக்குது. திறந்து இருந்தால் நல்லாயிருக்கும். இவ்வளோ பெருசாக இருக்குது கதவு. உள்ளே ஏதாவது பெரிய ஜெயிண்ட் மிஷின் ஏதாவது வச்சுருப்பாங்களா? அதுதான் எனக்கும் தோணுது. எல்லாமே ஓப்பனில் வச்சுட்டு இதை மட்டும் பூட்டியிருக்காங்கன்னா உள்ளே சம்திங் ஏதோ பெருசாக ஏதோ இருக்குது. நல்லது தான் பூட்டியிருக்காரு. உனக்கு நல்லது தான். சரி கைஸ் எல்லோரும் வாங்க ஃப்ரேமுக்கு. முடிஞ்சா முடிஞ்சா என்னது? இனிமேல் தான் கைஸ் ஆரம்பிக்க போது. இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது எல்லாமே அந்த ஃபேக்ட்ரி, அந்த ஃபேக்ட்ரியை சுற்றி இருந்த குட்டி குட்டி பில்டிங்ஸ் தான். இப்போ நம்ம பார்க்க போகிறது அந்த பொண்ணு இறந்து போன சூசைட் பண்ணிக்கிட்ட அந்த வீட்டுக்கு நம்ம போக போகிறோம். கேட்டுச்சா? அந்த பொண்ணோட வீட்டுக்கு போகலாம். அந்த பொண்ணோட வீடா? ஆமாம், அந்த பொண்ணோட வீட்டுக்கு இனிமேல் தான் போக போகிறோம். இவ்வளோ நேரம் நம்ம எடுத்தது வீடியோ கிடையாது. இனிமேல் நம்ம எடுக்க போகிறது தான் வீடியோ. இனிமேல் தான் பயங்கரமான விஷயம் நடக்க போகிறான் அப்படின்னு நினைக்கிறாங்க. போனால் தான் தெரியும். அதான் இல்லை, இது அந்த பொண்ணோட இடமே இல்லை அப்படிங்கிற போது இவ்வளோ நடக்குதுன்னா அந்த பொண்ணோட வீட்டுக்கு இது வந்து அந்த பொண்ணு வேலை இங்கேயா? அந்த பொண்ணு வேலை செஞ்ச இடம் ஏண்டா இது? இல்லை அது எங்கே செத்துச்சுன்னு கேட்குறேன். எது? அந்த பொண்ணு அவங்க வீட்டில் தான் இருந்தாங்க. அங்கே தான் இப்போ நம்ம போகிறோம். வீட்டில் இறந்துருக்காங்க. ஆனால் அந்த பொண்ணு வேலை செஞ்ச இடம் தானே சொல்கிறீங்க. இப்போ தனியாக வந்து அங்கே போய் எடுக்க வேண்டியதானே வா விளையாடாம சொல்கிறா, சிரிக்க. சீரியஸாக இப்போ தான் அந்த பொண்ணு இறந்த வீட்டுக்கு போகிறோம். அவங்க வீட்டுக்கு போகிறோம். 3 வீடு இருக்குது. அவங்க அப்பாவோட அண்ணன் தம்பி எல்லாரும் ஆளுக்கு ஒரு வீட்டில் இருந்திருக்காங்க. இப்போ அவங்களும் அங்கே இல்லை. அதை மட்டும் நம்ம பார்த்துட்டு கிளம்பலாம். நாளைக்கு வந்து எடுக்க வேணாம். உண்மையுமே எல்லாத்துக்குமே டயர்டாக இருக்குது. எனக்கு டயர்டாக இல்லை. வரியா? சண்டை வேணும். வாங்க வா. இருக்கிறதுல சண்டைலாம் இப்போ போட டைம் இல்லை. கருப்பா தெரியுதா? எனக்கு போயிடுச்சுரா அது அப்படின்றதுலாம் உங்களுக்கு வந்துச்சு ப்ரோ. அப்படியே சொல்றதுக்கு இல்லை, அது வீட்டுக்கு போகிறவனுக்கிட்ட தான் சுற்றுது. இவ்வளோ நேரம் கண்ணிலே படலை. வீடுக்கு இன்னும் ரொம்ப தூரம் காட்டுக்குள்ளே போகணும். கிட்டையெல்லாம். ஆமாம் வாங்க. என்ன இருங்க, நான் முன்னாடி வந்துக்கிறேன். இந்த பாம்பு புத்து இருக்குல்ல, இது இங்கே தான் இருந்துச்சு முன்னாடியே. ஆனால் இந்த இதை வந்து சாமி மாதிரிலாம் கும்பிடல. சரியா? அதுக்கப்புறம் இந்த இடத்துல பேரநார்மல் ஆக்டிவிட்டி நடக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம அங்கே போக வேணாம், செப்பல் போட்டிருக்கோம். இங்கே வந்து பார்த்த அந்த சாமியார் வந்துட்டு இங்கே நிறையா பரிகாரம் என்னென்னமோ பண்ணாங்க. யாகம்லாம் வளர்த்து பார்த்துருக்காங்க. அப்பயும் அந்த பேரநார்மல் ஆக்டிவிட்டி, அந்த அமானுஷ்யமான விஷயங்கள்லாம் அந்த கூப்பிட்றாங்கடா. இங்கடா கேட்டுச்சு ப்ரோ, கேட்டுச்சு. ஆக்சுவலாக நான் பேசிகிட்டு இருந்தனால எனக்கு கேட்கல. கேமராவில் ரெக்கார்ட் ஆகிருக்கும்ல.
ஓகே எனக்கு கேட்டுச்சு ப்ரோ. அந்த யாகம்லாம் வளர்த்து எதுவுமே சரியாகல. அதுக்கப்புறம் இன்னொரு சாமியாரை கூட்டிகிட்டு வந்தப்போ இந்த பாம்பு புத்தில் அப்படியே சாமி மாதிரி வச்சு வழிபட ஆரம்பிங்க. இங்கே ஏதோ ஒரு சாமி இருந்துச்சுன்னா எந்த ஒரு தீய சக்தியும் இதுக்குள்ளே வராது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருப்பார் போல. இதெல்லாம் பண்ணியுமே அதை அவங்க தான் இந்த இடத்த விட்டு போயிட்டாங்க. அதாவது இந்த இடத்துக்கு சொந்தக்காரங்க போகலாம். ஆனால் ஒன்று, அவங்க பண்ண தப்புக்கு ஏற்ற தண்டனை தான் இது. இவ்வளோ பெரிய இடமே யாரும் யூஸ் பண்ண முடியாமல் அந்த பொண்ணு பண்ணியிருக்கா. அது வரைக்கும் சந்தோஷம் தான். போகலாம். எங்கிட்டு எல்லா சைடும் ஒரே மாதிரியா இருக்கு. போ, லெஃப்ட்டு போ. அங்கே இருக்கு அந்த லெஃப்ட். நீ முன்னாடி போ. ஆமாம், அங்கே தெரிஞ்சுரு ப்ரோ. இருங்க. எங்கடா எங்கடா? எங்க ப்ரோ? சரி பின்னாடி தெரியலடா. கேமரா மாட்டிச்சான். சரிதா, எனக்கு கண்ணு தெரிஞ்சுடா. கேமராவில் மாட்டிச்சான் தெரியல. இல்லை, ரொம்ப தூரமாக இருக்குடா. ஆசு டார்ச் லைட் அடிக்க எல்லா சைடும் இருக்கு. என்னது அதுதான் தெரிஞ்சிட போகுது. அது பேர் என்ன? பேர்லாம் கேட்கலடா நான். என் தாத்தா சொன்னார்ரா. என்னது? நான் காலைல கேட்டுட்டு இருந்தோம்ல. மறந்துட்டேன்டா, கவனிக்கலடா, சரியா தரலடா. யாராச்சும் நீங்கள் இருந்தீங்கன்னா சாரிக்கா. அக்காவா? 12th படிக்கிற பொண்ணு உனக்கு அக்காவா? எப்போ இருந்துச்சு? நேத்தா இருந்துச்சு. கண்டுபிடிச்சாச்சு. வயசு கண்டுபிடிச்சிட்டோம். எல்லாரும் கண்டுபிடிக்க முடியல. ரொம்ப காடாக இருக்கனால எங்கிட்ட போகிறதுன்னு தெரில. ரொம்ப டிஃபிகல்ட்டியான இடமா இருக்குது. இதோ பாருங்கள், இது ஒரு வீடு, அது 2வது வீடு, அங்கிட்ட ஒரு 3வது வீடு இருக்குது. எதிரா அந்த பொண்ணோட வீடு. 3மே அவங்க வீடு தான்டா. அது குடியிருந்து அவங்க அப்பாவோட அண்ணன் தம்பி 3. அது எனக்கு தெரிலடா. இது எல்லாமே அவங்களோட தான். அவங்களோட தான். வா. ஓடாரா, தயவுசெய்து கூட ஏறா. வீட்டுக்குள்ளே கால் எடுத்து வச்சோடனே இப்படி ஆகுதுடா. வாசுடே, சீக்கிரம் வெளியே போடா. வெளியே போங்க ப்ரோ, வெளியே போங்க. ஒன்றும் இல்லை. வா 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 வெங்கடேஷ், வா வெங்கடேஷ், வாடா. போ, இது உள்ள போ. இது உள்ள போயிரு. இது உள்ள போயிரு. நல்லா போங்க ப்ரோ. வீடு நடாது. அப்புறம் வழி இல்லை ப்ரோ. சரி, போய் பாரு போ. என்னடா? அம்மா, இங்கே தான் இருக்கியாம்மா நீ? நான் உங்களுக்கு எதிரி கிடையாதும்மா. உன்னோட வயசு கூட எனக்கு தெரில. அலறாங்களா? உள்ளே போயிரு. நாய்டா உள்ள என்ன நடக்கிறாங்க. போங்க, உள்ளே போங்க. அம்மா, கடிச்சு ஆம்பளை வயசுரா. ஆம்பளை வயசா? தீமாரா இதில் கெட்டுச்சுரா. இதை சொன்னீங்க, அண்ணன் சொன்னீங்க. இதுலேருந்து கேட்டுச்சா இங்கேருந்து கேட்டுச்சா? அந்த சைடு அந்த சைடு உள்ளதான் கேட்குது. இந்த டோருக்குள்ளேயா? நான் இங்கே கேட்குதுன்னு நினச்சி பார்த்துட்டு இருக்கேன். ஒரே வீடு தான்டா. அப்படியா? அது திறக்க முடியல பாரு. பல வருஷமா இருக்கு. அந்த சைடு போடா. உள்ள சவுண்டு கேட்குதுடா. போ, நான் வரேன். போ. ஐயோ ஐயோ ஐயோ. போ, உள்ள போ, உள்ள போ. இதுக்குள்ளயா? அது உள்ள போடா. ஒன்றுடா. போ, ஒன்றும் இல்லையா? பாத்ரூம். சரி, வெளியே போ. வெளியே போடா. உனக்கு மட்டும் 4 தடவை சொல்லணும்ல. தப்பா நடக்குதுடா. ஒன்றும் நடக்கல. கிளம்பு நீ வெளில. இது இது கீழே அதுவா? சரி போ வெங்கடேஷ். அப்படின்னாப்ப இது எப்படி கரெக்டாக இருக்காது. இந்த வீடு தான். இந்த வீடு தான் கன்ஃபார்ம். இந்த வீடு தான் அந்த பொண்ணு. ஆனால் வயசு ஆம்பளை வயசுரா. நல்லா கேட்டியா? ஆம்பளை வயசுரா. அது கன்ஃபார்ம். நாயா இருந்துச்சுன்னா ஐயோ. ஹலோ,
ஏய் நேரம் விழுந்துருப்படா. அழுகுதுடா அழுகுதுடா. சைலண்டாக இருங்க. கேமராவில் ரெக்கார்ட் பண்ணிட்டு போகலாம். ரொம்ப சைலண்டாக இருங்க. லைட்டு கூட ஆஃப் பண்ணுறதுனா ஆஃப் பண்ணிக்கோங்க. வாய்ஸை ரெக்கார்ட் பண்ணிட்டு போகலாம். ஸோ கீழே பாருங்க. ரொம்ப மைல்டாக இருக்குது. நம்ம அமைதியாக இருந்ததாக கேட்கும். அமைதியாரா. வருதுடா. கேமரா நைட் விஷன் கொடுங்க. பார்த்துருக்கு. என் ஃபோனை மட்டும் கொடுங்க. ஐயோ சொன்னலடா அது அப்போ இருந்து தப்பாண்டது ராசு. நீ ஃபீல் பண்ணி அழுகுதுடா வாசு. அக்கா நாங்கள் எதுவும் பண்ணலக்கா. எதாவது பண்ணேன்னு சொன்னிச்சா? நீ ஏன்டா அப்படி பண்ணுற? அந்த ஃபோனை கொடுங்க. அந்த ஃபோன் இல்லை அவன்ட்டு இருக்கு. குறா ஃபோன் குறா. உன் ஃபோன் குறா சீக்கிரம். என் ஃபோனா? குறா வீடியோ எடுத்துட்டு. இது ஐயோ அது அங்கேயே தொலைச்சிட்டா. அங்கேயே விட்டோம்டா. எங்க? அங்கே விழுந்துச்சுடா. எப்படி? எடுக்கவே இல்லைடா நான். ஏன் எடுக்கல? வேகமாக வந்தேனா உன்னை காணன்னு தேடினா அங்கே விழுந்துச்சுடா. அது சரி விழுந்துச்சுன்னு திருப்பி எடுத்துருப்பல. எடுக்கல நான். ப்ரோ அவன் பாக்கெட்டை செக் பண்ணுங்க. உண்மையுமே இல்லைடா. செக் பண்ணுங்க ப்ரோ. அங்கே தான் விழுந்துச்சு. வேணா இப்போ என்னது அப்போ யார் பா போய் பார்க்கலாம். வேணா போய் அங்கே பார்ப்போம். இது என்ன பாக்கெட்டில் இருக்கு. குறா எடுங்க ப்ரோ. இது ஏன் ஃபோன் இல்லை ப்ரோ. அது பாருங்க. யார் ஃபோன்? அப்போ யார் ஃபோன் இது? நாங்கள் போகக்கூடாதுன்னு பண்ணுறான் ப்ரோ. அவன் என்னன்னா இத்தனை திரும்ப தனியாக போகிறான் ப்ரோ. அவன் வீடியா இருங்க. அப்போ தான் வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகும். கேட்டுச்சா கைஸ்? நான் தனியாக உள்ளே போயிட்டு வரேன் நைட் விஷன் எடுத்துகிட்டு. ஏய் நானும் வரேன். இருங்கண்ண. நீ விட்டுட்டு அங்கிட்டு போயிடாதடா. அதே மாதிரி நீ போயிடாதடா. விளையாட்டு விளாண்டுட்டு இருக்காதடா. டென்ஷன் ஆயிரும் அப்புறம். அவன் அங்கிட்டு போகிறதுக்கு பிளான் பண்ணுறான்னு நினைக்கிறேன். நம்மளை வேணுங்கன்னே பண்ணுறான் ப்ரோ. கூப்பிட்டு வந்துட்டு மயிலா மயிலா மயில்ரா என்ன எடுக்குது? உண்மையாக மயில் கத்துதா? டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. என்கிட்ட வந்து சுத்தமாக லைட்டு கிடையாது. ஹவுஸு நீங்கள் யாராவது இருக்கீங்களா? நீங்கள் எதுக்கு அழுகுறீங்க? நான் உங்ககிட்ட பேசுறதுக்காக தான் வந்திருக்கேன். நீங்கள் எதுக்காகவும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீ என்கிட்ட வர முடியுமா? பேசுதாடா. வண்டி ஸ்டார்ட் பண்ணி யாரும் எடுத்துகிட்டு போகிறாங்கடா நம்ம வண்டியை. உள்ள கேட்குது. என்ன பிரச்சனை வராது? இருந்தால் தான் ப்ரோ பிரச்சனை வரும். பாருங்க அதுக்குள்ளே போகலான்னு சொல்லுவாங்க. இதுக்குள்ளே தான் அடுத்து போகணும். அடுத்து போகணுமா இல்லை? நம்ம வந்து பிளான் பண்ணுவோம். வந்துட்டு சொல்லுவோம் கரெக்டாக பண்ணுங்கள் கரெக்டாக பண்ண. அவன் கண்டுபிடிச்சா மாட்டான். இங்கே இருக்க பொண்ணுக்கிட்ட சொல்கிறேன். நீ என்ன வேணால் நினச்சிக்கோ. ஆனால் நான் உனக்கு நல்லது செய்கிறதுக்காக மட்டும்தான் வந்திருக்கேன். உனக்கு எந்த கெடுதலும் நான் நினைக்கவும் இல்லை. நான் அதை பண்ணவும் மாட்டேன். அதை நீ மனசில் வச்சுக்கோ. நீ வந்து என்ன ஒரு அண்ணனாவோ இல்லை உன்னோட ஃப்ரெண்டாக நினச்சாலும் சரி பேசிகிட்டு இருக்கான். நீ என்கிட்ட வந்து எதனா பேசணுன்னா பேசு. நான் இங்கே இருக்க பிடிக்கலன்னா நீங்கள் இங்கே இருக்காதீங்க வெளியே போயிருங்கன்னு சொல்லுங்கள். நான் போயிட்டுறேன். மரியாதையாக போயிடுவேன் நான். ஓகே உங்களால் பண்ண முடியுமா? யாரா ஆம்பளையா? யாரா பாத்தியா? இது நம்ம சொல்லிட்டு இருக்கிற அந்த பொண்ணு மாதிரி தெரிலடா. வேற யாரு? ஏதோ நடந்துருக்குடா. இப்போ இங்கே வேற என்னமோ நடந்துருக்கு. அவர் சொல்கிறப்பே காலையில் யோசிச்சு சொன்னார்ரா. ப்ரோ கேமரா கொடுங்க. அப்படிங்க வாசு வேணாண்டா. வாசு தனியாக போவேணாண்டா. இல்லை நான் போகல. அவ்வளோதான். பயமாக இருக்குடா வாசு. ஏன்னா வந்துச்சா இல்லை நானே பிரம்மையில் வந்துட்டேன். நானே சவுண்டு கேட்டுச்சுடா. சவுண்டு கேட்டுச்சா? அப்போ கன்ஃபார்ம் தான்டா. அந்த வீட்டுக்கு போயிடலாம். அப்படா நம்ம வண்டி யாரோ ஸ்டார்ட் பண்ணாங்கடா. இப்போ நிஜமாவா? நிஜமா வண்டி ஸ்டார்ட் பண்ணாங்க. நம்ம வண்டியை வண்டி ஸ்டார்ட் பண்ணாங்க. சவுண்டு கேட்டுக்க நல்லா கேட்டுச்சு எனக்கு. இப்போ ஒன்றும் சரி
வண்டி போனால் போயிட்டு போகுது. உங்கள் முகரையை பார்த்தாலே எனக்கு டவுட்டாக இருக்குது. அவ்வளோதான் லாஸ்ட்டு வீடு இது. பார்க்குறேன். இது ரெண்டுமே உங்கள்கிட்ட இருந்தால் தான் ரெக்கார்ட் ஆகும். உள்ள சவுண்டு வந்துட்டு ஓர் அடிக்கிட்டு அதுவா ஓர் அடிக்கிறோம். யாருமா நீ? இல்லை பையனா? நைட் விஷன் கரெக்டாக இருக்கா? கரெக்டாக கேப்சர் பண்ணுங்க. இதாண்டா அந்த பொண்ணு கேட்டுச்சாலேடா. அது அது இல்லடா. அது வயசு இங்கே ஏதோ தப்பாக நடந்துட்டுருக்கு. ஆக்டிவிட்டி ரொம்ப ஹார்டாக இல்லாமல் ஒரு மாதிரி ஸ்மூத்தாக ஒரு மாதிரி போய்கிட்டு இருக்கு. என்னாச்சு கோப்ரோ? சரி நைட் விஷன் உள்ளே வச்சுட்டு கோப்ரோ கையில் வச்சுக்க. ஓகே கிளம்பலாமா? கேமரா எப்படி அதுவும் ஆஃப் ஆகும்? ரெக்கார்டு பண்ணியாச்சுல. இல்லை இவ்வளோ நேரம் ரெக்கார்டில் இருந்துச்சா? எப்படி ஆஃப் ஆகுது? அதிகமான ரெக்கார்டு ஆகல. இப்போ பேட்ரி தீர்ந்துருக்கும்டா. ஐயோ சரி. நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? உங்கள் பேர் என்னன்னு சொல்ல முடியுமா? இப்போ அந்த பொண்ணு இங்கே இருக்குன்னு என்ன வர சொன்னேன். கண்டுபிடிச்சிட்டேன். அவனை கொன்றுச்சுடாது. அப்படியா? அவனை கொன்றுச்சு. சரி அந்த பொண்ணு எங்க? அதான் சாந்தி அடைஞ்சிருக்கும். இவனை கொன்றுச்சு இல்லை சாந்தி அடைஞ்சிருக்கும்டா. இவன் வந்து மோசமானவன். வேணாம் பொறுக்கி போயவன். நம்மளை தான் கண்டிப்பாக பண்ணுவான். அப்போ அந்த பொண்ணு சாந்தி அடைச்சிருச்சு. இவ்வளோ நேரம் நம்ம அது நினச்சிட்டு இருந்தோம். வேணாம் என்னடா சொல்கிறீங்க? என்னென்னமோ பேசுகிறீங்களா? அந்த பொறிக்க பயிலாக இருந்தா உனக்கு திரும்பி சாவு இருக்குடாடே. நீ தான் அந்த பொண்ணை கொன்னியா? உன்னால தான் அந்த பொண்ணு சூசைட் பண்ணிக்கிட்டாளா? இதுக்கு மேலே நம்ம இங்கே இருக்க வேணாம். இதுக்கு மேலே இங்கே இருக்க சக்கரானா என்ன பண்ணுற? சாவுடா. வாசு நம்மளை கொள்றதுக்கு லேட்டாக காதுரா வாசிவேன். ஒன்றாவே இருப்போம் வாசு. ப்ரோ இவனெல்லாம் விடவே கூடாது ப்ரோ. பெரிய மந்திரவாதியை கூப்பிட்டு வந்து இவனை சாவடிக்கணும் ப்ரோ. திரும்ப இல்லை உண்மையுமே அவன் தானா? விட்டுரு 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 விட்டுரு. எதுவும் பண்ணாதரா, எதுவும் பண்ணாதரா. இப்போ அவன் ஆவியா இருக்கான். புடி புடி இரு. அந்த பொண்ணே ஒரு தடவை கொண்டுட்டா. ஒரு நிமிஷம் இருறா. அவன் தானு முதல்ல கன்ஃபார்மாவது பண்ணிக்கோண்டா. அவன் தான் கன்ஃபார்ம்டா. அவன் தான்டா கன்ஃபார்ம் வாசு. விளையாட்டுக்கு சொல்லடா. நம்ம இங்கேருந்து சீக்கிரம் போயிடலாம்டா. அவனை நாளைக்கு வந்து யாராவது கூப்பிட்டு வந்து அவனை சீக்கிரம் எதாவது பண்ணிடுவோம். அந்த பொண்ணு வந்து அவன் மேலே தான் கோவப்படும். சரியா? மந்திரம்லாம் பண்ணியிருக்காங்கன்னா இப்போ இவனை ஆல்ரெடி வரட்ட பிளான் இது பண்ணியிருக்காங்கடா. என்னது யாகம் வளர்த்துருக்காங்களா அந்த சாமி ஆல்ரெடி பண்ணியிருக்காங்கடா. சரி வாய்ப்பு இருக்கிறா வாசு. நான் இது வந்து உண்மையாக தான் சொல்கிறேன். நான் அவனை கிளம்ப வைக்கிறதுக்காக சொல்லடா வாசு. இப்போ இதுக்கு முன்னாடி கிளம்ப வைக்கிறதுக்காக சொன்னேன் வண்டி ஸ்டார்ட் பண்ணதெல்லாம். இந்த பேய் இங்கே உள்ளே ஓடிச்சுன்னது அது இங்கே போடுறா அடுத்துறா இங்கே போடுறா. இதில் எப்படி பிளட் ஆகிட்டே இருக்கிறா. அப்புறம் உள்ளதான் பார்க்குறோம். எவ்வளோ இருக்கா லைட்டு? பயமாக இருக்குடா. அவன் ஏதாவது நம்மளை பண்ணிடுவான்டா. வாங்குறான் முன்னாடி போறா. முன்னாடி போடா. வாசு வாசு. 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 வாசு
கேட்டு மீட்டர் எடுத்து கம்யூனிகேட் பண்ண. வந்துரு இங்கிட்டு வா, இந்த சைடு வா. நிற்கிறான்டா, அங்கே நிற்கிறான்டா, அங்கே நிற்கிறான்டா, இங்கே நிற்கிறான்டா, அங்கே சீக்கிரம் பேரும் அவருக்கு. என்னடா இங்கேருந்து கேட்ட மாதிரி இருந்துச்சு, இங்கே வந்தேன். ஆனால் இங்கேயும் இல்லை. ஏறா நல்லா இருக்குதா ஃபேக்ட்ரியில் காடாடா அது. போ என்னது இது பெரிய ட்விஸ்டாக இருக்கு ப்ரோ. இது என்ன பெரிய ட்விஸ்டாக இருக்கு? இது என்னது வேற லாங்குவேஜ்? தெலுங்கா இருக்குமா? அப்படிதான் தெரியுது, தெலுங்கு மாதிரி தான் தெரியுது. இதை பாருங்க கைஸ், யாருக்காவது தெலுங்கு தெரிஞ்சால் இதை வந்துட்டு என்னன்னு கீழே கமெண்ட்டில் போடுங்க. வெல்கம் கீழே ஒரு பேர் எழுதியிருக்கு, இல்லை என்னன்னு தெரில. சிகப்பு கலர் பெயிண்ட்டு. கல் உழுவுற பெயிண்ட் உட்காந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க. யாருக்கு எது ஆனாலும் 3 பேர் தான் பொறுப்பு. எந்த மாற்றமும் கிடையாது. அப்புறம் ஏதாவது யாருக்கா ஒரு ஆள் ஆனாலும் ஒன்றுமே பண்ண முடியும். நமக்கு எதுவும் ஆணும் ஆச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது வாசு. நீ விளையாண்டுட்டு இருக்க இங்கே வந்து. இப்போ நம்ம நினச்சிட்டு வந்தது ஒன்று, இங்கே நடக்கிறது ஒன்று. யாரா போய் பாரு, நீயே போய் பாரு, யாருமே இல்லை. ஏய் அழுகுதுரா. ஏய் இங்கிட்டு வாங்கடா, அழுகுதுரா. நீ தான் அந்த பொண்ணை சூசைட் பண்ணுறதுக்கு காரணமாக இருந்தியா? பேசுறதே சரியில்லடா. என்ன சொன்னா? பேசுறதே சரியில்லடா. இவனே ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்க மாதிரி இருக்கு. எனக்கு என்னன்னா, நான் கேட்டு மீட்டர் வேறு எடுத்துகிட்டு வந்து கம்யூனிகேட் பண்ணி இவன் தான் அந்த பொண்ணை சூசைட் பண்ண வச்சாங்களான்னு தெரிஞ்சிருக்கும். ஹலோ, யாரு? இங்கே வாங்க, நாங்கள் உள்ளே வரலாமா? ஐயோ, அந்த கேமரா கொடுறா. இது எப்படி? டேய் ஆனா வாசு உள்ளே வரலாமா? அவன் போகக்கூடாதுரா, கல்லா விழுதுரா. கொஞ்சம் விட்டா என் தலையிலே விழுந்துருக்கும் வாசு. ஏய் வேணாம் வாசு, நம்ம யாராச்சும் மந்திரம் தெரிஞ்சவங்களை கூப்பிட்டு வந்து செக் பண்ணிக்கலாம்டா வாசு. சொன்னா கேளுடா. டேய் வாசு, மந்திரம் தெரிஞ்சவங்களை வச்சு பண்ணிக்கலாம். அதாவது நம்ம யாரையா கூப்பிட்டு வருவோம். இங்கே வந்து அவன் பேசுகிறான், பேச ட்ரை பண்ணுறான். அப்படின்றப்ப வந்து நம்ம மந்திரவாதி வந்தானா கண்டிப்பாக கம்யூனிகேட் பண்ணிட முடியுன்ற நம்மளால. சரி, யாராவது மந்திரவாதி கூட்டிகிட்டு வருவோம் ஒரு நாள் வந்து. ஆனால் இவனை சும்மா விடக்கூடாது. இவன் தான் அவனாக இருந்தால். ஆனால் நாங்கள் பார்த்துருக்கேன் அங்கே என் ஃப்ரெண்டு மாமாவுக்கு ரோட்டே இப்போ தான் பேய் பிடிச்சப்ப ஹரி தெரியுமில்ல, அவங்க மாமாவுக்கு தான் பிடிச்சிருந்தப்ப திருவண்ணாமலையிலேருந்து ஒருத்தர் வந்திருந்தார். நீ இப்போ இங்கே வந்து எங்ககிட்ட நீ கேட்டு சாரி சொல்லிட்டனா, நான் இங்கேருந்து கிளம்பிடுவேன். இல்லைன்னா இங்கே நான் அடுத்த தடவை வரும்போது யாருமே இல்லையே. கிளம்பலாம் வச்சு அதான் பிளான் பண்ணிட்டோம்ல நம்ம. அவர் கூட்டம் இங்கே அவனை ஏதாவது பண்ணுறான், அவ்வளோதான். இது ரொம்பவே பயங்கரமாக வித்தியாசமாக இருக்குது, ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்குது. இது வந்து நம்மளால இதுவுமே பண்ண முடியாது. எப்படா நம்ம சாகிறதுக்கு முன்னாடி இவனை எதாவது பண்ணிடணும், கண்டிப்பாக எதாவது பண்ணணும். நாங்கள் பொண்ணு பாவம், அது வாழ்க்கையை சீரழிச்சிருக்கான். நம்ம என்னடா பண்ண முடியும்? இப்போ எத்தனையோ குடும்பம் வேலை இல்லாமல் சுற்றி. ஐயோ சொல்கிற கேள்வி, நம்ம சீக்கிரம் கிளம்பிட்டோன்னே இவனை நம்ம அந்த ஐயர் சொன்னால அவரை கூட்டு வந்து கூட நம்ம பண்ணிக்கலாம். எது வேணா பண்ணலாம். இவனை நம்ம நினச்சா என்ன அவன் தானான்னு எனக்கு தெரியல. அது வேற யாரும் தெரிஞ்சுக்கலாம். யாராக இருந்தால் மந்திரவாதி கூட்டு வந்தால் தான் ப்ரோ அது என்னன்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியும். நம்மளால எங்க அவன் போவான்.
ஏய் தனியா போவாதடா. ஐயோ அது பிடிச்சிருச்சுடா. தனியா போவாதடா. ஐயோ லைட் ஆஃப் ஆயிட்டே இருக்கு. ஏய் வந்துடுறா நீ. லைட் ஆஃப் ஆயிட்டு. ஏய் வந்துடுறா வாசு. ஏய் தனியா போவாதடா. தனியா போ. எங்கிட்டா வழி? அவனை தனியா விடாதீங்க. சாரி கூடயே போங்க. போங்கடா டே. ரொம்ப பயமா இருக்குடா. அம்மா அம்மா ஐயப்பா அம்மா ப்ரோ சம்மாடி ப்ரோ காலில் இடிச்சுக்கிட்டேன் ப்ரோ. எங்கே காட்டு? அம்மா ஏம்மா அம்மா சத்தம் ஐயோ வாசு. ஐயோ ஐயோ காலில் இடிச்சுக்கிட்டேன் ப்ரோ. எங்கே காட்டு? அம்மா ஏம்மா உன் கூட இனிமேல் நான் வரவே மாட்டேன் ப்ரோ. தனியா விடாதீங்க ப்ரோ அவனை. அவனுக்கு அடிப்பான் ப்ரோ. இங்க இருந்து போறதுக்காக போட செம்மடிடா. சரியான வாசு. கேமரா ப்ரோ போ. இந்த கேமரா கையில் வச்சுக்க. போ போ போ. நிஜமா அடிபட்டுருச்சா ப்ரோ? காலில் அடிபட்டுருச்சு. காலில் அடிபட்டுருச்சு. பயங்கரமா நடக்க முடியாத. இந்த டார்ச் செட்டு அவன்கிட்ட நைட் விஷன் ஏதாவது கொடுத்துருவான். நைட்டு வச்சுக்கலாம். ஏன்டா கத்திட்டு ஓடுறேன். நான் அங்கிட்ட போயிட்டு நான் அந்த சைடு போய் ஃப்ரீ ஆகிட்டு உங்ககிட்ட நான் பேசுகிறேன். சப்ஸ்கிரைப் பண்ண அப்படியே கீழே பெல் பட்டன் அப்படியே ஒரு ஆட்ட ஆட்டி விட்டு போயிருங்க. ஐயோ போடாதீங்க.